வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. பல்லவிக்கிட்ட அவங்க அம்மா, அப்பா கேட்குறாங்க, "நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்டி, இப்போ எப்படிம்மா திடீர்னு ஒத்துக்கணும்னு சொல்லிட்டேன்ட்டு." இவங்க சொல்கிறாங்க, "ஆமாப்பா, அவன் எனக்கு பொருத்தமானவனா, அவன் என் எதிரில் நிற்கிறது கூட, ஏன் நம்ம வீட்டு வேலைக்காரனாக இருக்கிறது கூட அவனுக்கு தகுதி இல்லை. அவனை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இவ்வளோ தூரம் நடந்த விஷயத்துக்கு காரணமே உங்களோட ஃப்ரெண்டு தான். அவங்கள பற்றி இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதில்ல. இந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் அவங்க ஃப்ரெண்டையும் பழி வாங்குறதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதுவும் இல்லை, பதவி கேட்டது எதுக்காக? அவனுக்காக இல்லை, எனக்காக தான். நான் கம்பெனியிலையும் வீட்டையும் எப்படி நான் ஆட்டி வைக்க போகிறேன் பாரு, பழி வாங்குறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்." அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டது இவர் ஷாக் ஆகுறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்புமா, அது சரியில்லை, என்னோடய ஃப்ரெண்டு அப்படி கிடையாதுன்ட்டு நீங்கள் தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லவராக இருக்க வச்சு அவங்களாம் ஏமாத்துறாங்க. பிளான் பண்ணி தான் அவங்க அஜயை வெளியே அனுப்பிட்டு இப்போ இவ்வளோ தூரம் குழப்பம் நடக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். இப்போ நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே இவங்கள பழி வாங்குறதுக்காக தான். கல்யாணன்ற பேரில் கல்யாணம் நான் இஷ்டப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இஷ்டமே கிடையாது, எனக்கு கல்யாணம்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நான் இந்த வீட்டை பழி வாங்குறதுக்காக தான் நான் இப்போ இந்த கல்யாணன்ற பேரில் உள்ளே போக போகிறேன்ட்டு அவங்க அப்பா, "வேணாமா, அந்த கல்யாணம் வேணாம், தடுத்துலாம், நீ அவங்கள பழி வாங்குறதெல்லாம் வேணாம், தப்பான விஷயம்." சொல்லும்போது, "நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் இது என்னோட விஷயம், இந்த கல்யாணம் நான் பண்ணிக்குவேன், அப்படியே நீங்கள் தடுத்தீங்கனாக்கா நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள செத்துருவேன், பரவாயில்லன்னு." கேட்குறாங்க. அதை கிடத்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவங்க நேரம் மனமேடைக்கு வந்துட்டு உட்காடுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே அட்சதை குத்து ஆசீர்வாதம் பண்ணி தாலி கட்டி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. யாருக்குமே உண்மையான முகத்தில் சந்தோஷமே இல்லை. 1% கூட யாருக்குமே இஷ்டம் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டதே சந்தோஷப்படுறாங்க. பழி வாங்குறதுக்காக பல்லவி மட்டும் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு இவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அஞ்சலியோட அப்பா ஓடியார். அஜய் கிட்ட கேட்குற, "என் பொண்ணு எங்கடானிட்டு?" உள்ளே இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. அப்போ இவர் திட்டுறாரு, "உன்னால் என் பொண்ணு இந்த அளவுக்கு வந்திருக்கா, நீ எந்த அளவுக்கு கூட அவளோட மனசை மாற்றி வச்சுருக்க, உன்னையெல்லாம் நம்பி வீட்டுக்கு விட்டதுக்கு நீ நல்லாவே பழி வாங்கிட்டேன்ட்டு." அவர் திட்டுறாரு. அதில் டாக்டர் வராங்க. "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அவர் தான் நேரத்தோட எடுத்துன்னு வந்து சேர்த்தாரு. "இப்போ உங்கள் பொண்ணை காப்பாற்றிட்டுன்ட்டு போய் பார்க்க முடியுமான்னும் போது அவங்களுக்கு மயக்கத்தில் இருக்காங்க, அதுக்கப்புறம் போய் பாருங்கன்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது, நீ எந்த அளவுக்கு என்னோடய பொண்ணை மனசை மாற்றிருந்தாக்கா அவள் சாகிற அளவுக்கு போயிருப்பா, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவனை சும்மா விட மாட்டேன், போடா வெளியன்ட்டு." அவர் திட்டுறாரு. இவர் அழுதுகிட்டே வந்துட்டு அவர் அவங்க தங்கச்சிக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு. அவங்க நிலமை எப்படி இருக்குதுன்ட்டு இவங்க கேட்குறாங்க. அவங்கள காப்பாற்றிக்கினேன்னு கேட்டோன்னே, "சரியான நேரத்தை கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றிட்டு பரவாயில்லன்ட்டு." அப்போ அவங்க கிட்ட தான் இருக்கு என்னொன்று, "இல்லை, நான் வெளியில் இருக்கேன்ட்டு." இவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டோன்னா இவங்க நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. கண்ணனை ஒரு வழியாக சம்மதிக்க வச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்ட்டு அவர் அழுகுறாரு. "என்னால் 2 பொண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனை ஆயிடுச்சு, நான் முட்டாள்தனம் வேலை பண்ணிட்டேன்ட்டு." அவர் அழுதுகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்வதி வராங்க. யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு பிரியா கிட்ட வந்து கேட்டவுடனே, "என்னோடய ஃப்ரெண்டுன்ட்டு." அவங்க நம்மளை ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. அஜய் கிட்ட பேசிட்டு பிரியா கிட்ட பேசுகிறேன், என்கிட்ட ஏன் போய் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அஞ்சலி மாத்திரை சாப்பிட்டுட்டாங்க, அதனால் அண்ணனும் அஞ்சலியும் நான் தான் அனுப்பி வச்சேன்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டது இவங்க ஷாக் ஆகிட்டு திட்டுறாங்க. "இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருந்தாக்கா விஷயத்தை பாதியிலே தடுத்து நிறுத்திருக்கலாம், இதனால் அந்த பொண்ணுக்கோ இல்லை இங்கே பல்லவிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறது, 2 பேரோட வாழ்க்கையோ நாசமாக போயிருக்கோம், என்கிட்ட நீ முதல்ல சொல்லக்கூடாதான்ட்டு." இவங்க திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நான் நடக்கணுன்ட்டு எதிர்பார்க்கலான்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பிரியாவோட அப்பா வந்து நிற்கிறாரு. "என்னம்மா இவ எதுக்காக அழுதுகிட்டு இருக்கான்னு?" கேட்டவுடனே, "அஜய் இல்லை இல்லையா, அதனாலட்டான்ட்டு." அப்போ அவர் சொல்கிறாரு, "அஜய் பற்றி இதுக்கு மேலே அந்த வீட்டில் பேசவே கூடாது, அவனுக்கு அந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லை, அவனை பற்றி பேசாதீங்கன்ட்டு." அவர் கோவத்தோடு திட்டிட்டு போகிறாரு. "பாத்தியா மாமா எவ்வளோ கோவப்படுற அஜய் மேலே, இதுக்கு மேலே நடந்த விஷயங்கோ நீ அனுப்பி வச்சது, அஜய் போனது, அந்த பொண்ணு கூட எதுவுமே இந்த வீட்டில் நம்ம யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, சொல்கிறதே வேணாம், நடந்த விஷயங்கள நம்ம 2 பேருமே மறந்துடலான்ட்டு இவங்க யார்கிட்டையுமே சொல்கிறது வேணான்ட்டு முடிவெடுக்கிறாங்க." ப்ரோமோவில் பல்லவிக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, "இந்த கல்யாணம் மாறி நடக்கிறதுக்கும் இவ்வளோ தூரம் குழப்பம் நடக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? அவங்க அண்ணி தான், பார்வதி தான் காரணம்னு சொல்கிறாங்க." அதுக்கு எடுத்து அவங்க ஷாக் ஆகிட்டு பார்வதி பார்த்து மறைக்கிறாங்க பல்லவி. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.